ஹே வாட்ஸ்அப் கைஸ், இப்போதைக்கு மார்வல், டிசி அண்ட் ஹாலிவுட்ல எக்கச்சக்கமான அப்டேட்ஸ் ஷேர் பண்ணப்பட்டிருக்கு. நம்ம அது ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், மார்வல் டேர்டெவில் பார்ன் அகைன் இப்போதைக்கு நம்மள நெருங்கிட்டு இருக்கு. அது மார்ச் 4 இப்போதைக்கு ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் அதோட சீசன் 2 இப்போதைக்கு அவங்க ஸ்டார்ட் பண்ண போறாங்களா இந்த மந்த்ல நீங்க சீசன் 2 ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் சீசன் 2 நீங்கள் வந்து 2026 எதிர்பார்க்கலாம். நிச்சயமா நெக்ஸ்ட் இயர்ல இது வரப்போகுது. ஆக்சுவலி மொத்தமாக இதுக்கு 18 எபிசோடு எடுத்தாங்க. இப்போதைக்கு அதை 9 எபிசோடாக பிரிச்சிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் 9 எபிசோடு இப்போதைக்கு வரப்போகுது சீசன் 1 அண்ட் சீசன் 2 வந்து நெக்ஸ்ட் இயர் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் அது மட்டும் வரப்போது கிடையாது, கூடவே நம்ம பனிஷர் அவரோட ஸ்பெஷல் ப்ரெசன்டேஷனும் வரப்போதாங்க. ஸோ சீசன் 2 நம்ம பனிஷரோட ஸ்பெஷல் ப்ரெசன்டேஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு. அதுவுமே இப்போதைக்கு ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு நியூஸ் அஃபிஷியலாக வரப்பட்டிருக்கு. ஸோ கன்ஃபார்ம் நீங்கள் நெக்ஸ்ட் இயர் வந்து பனிஷர் அண்ட் டேரல் ஒன்றா பார்க்க போறீங்க. உண்மையிலே பேங்கராக இருக்க போகுது. அண்ட் மூன் நைட் சீசன் 2 வருமா வராதா, வரக்கு ஒரு அறிகுறி இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல. ஆனால் இப்போதைக்கு கிடைச்ச ஒரு நியூஸ் படி சீசன் 2 வர வாய்ப்பு இல்லையா அப்படிலாம் சொல்கிறாங்க. பட் நான் மூட் வந்து இன்னொரு எம்சியூ ப்ராஜெக்டில் நிச்சயமாக அப்டேட் ஆக போகிறாராம். அதில் மாற்றமே கிடையாது. ஸோ ஏதோ ஒரு எம்சியூ ப்ராஜெக்ட் என்ன தெரியல. ஏன்னா தண்டர் போல்ட்ஸ் அண்ட் ஃபென்டாஸ்டிக் அதில் வர வாய்ப்பு கிடையாது. பட் பாசிபிள் டூம்ஸ்டே அல்லது சீக்ரெட் வார்ஸில் இருக்கலாம். பட் நம்ம மூனேட் வந்து இன்னொரு எம்சியூ மூவியில் அவர் ரிட்டர்ன் ஆக போகிறாரு அப்படின்னு அஃபிஷியலாக கன்ஃபார்ம் நிச்சயமாக அவர் இன்னொரு எம்சியூ ப்ராஜெக்டில் எதிர்பார்க்கலாம். அண்ட் ஸ்பைடர்மேன் 4 டிலே ஆயிடுச்சு. படிக்காதீங்க. ஸ்பைடர்மேன் 4 வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் டிலே இருக்கு. ஜூலை 24 டு ஜூலை 31 டிலே இருக்கு. ஸோ ரொம்ப டிஃபரன்ஸ் கிடையாது. ஒரு வாரம் மட்டும் தான் ஏன் பண்ணுறாரு தெரியல. பட் நிச்சயமாக இந்த டேட்டுமே மாறலாம். இந்த டேட் வந்து கன்ஃபார்மாக கிடையாது. ஸோ பாசிபிள் இந்த டேட்டுமே மாற அதிக வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அண்ட் டாக் அபவுட் ஸ்பைடர்மேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க யூஎஸ் ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் ஸ்பைடர்மேன். உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. ஒரு ஆவரேஜான ஒரு சீரீஸ். உண்மையிலே காமிக் எல்லாம் உண்மையிலேயே ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. ஸோ அதோட சீசன் 2 வந்து அவங்க ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. சீசன் 2 வந்து வரப்போகுது. நெக்ஸ்ட் இயர் வரலாம். மேபி கன்ஃபார்ம் பண்ணல. பட் எக்கச்சக்கமான ஃபர்ஸ்ட் லுக் வென்டிசி எக்கச்சக்கமான ஸ்பைடரோட அந்த லுக்ஸ்லாம் எப்படி அவங்க ஃபர்ஸ்ட் லுக்காக வெளியிட்டிருக்காங்க. நிச்சயமாக நீங்கள் ஸ்பைடர்மேன் யூஎஸ் ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட்டை நீங்கள் நெக்ஸ்ட் இயர் பார்க்கலாம். இது வந்து வர வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் இப்போதைக்கு தண்டர் போல்ட்ஸோட அஃபிஷியல் ரன் டைமை அவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மொத்தம் இந்த படம் 2 hours 20 minutes இருக்க போகுது. உண்மையிலேயே ஒரு லாங் மூவி தான். ஏன்னா மாவோட கடைசியில் கணக்கு பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி மூவியாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு சீரீஸோட ஒரு எபிசோட் பக்கமாக தான் இருக்கும். அது மாதிரி தான் இருந்துச்சு. பட் இப்போதைக்கு இதை இந்த படத்தை அவங்க பெரிய படமாக எடுத்திருக்காங்க. 2 hours 20 minutes கிளிஸாக சேட் தான். ஸோ ஃபாஸ்ட் இந்த படம் நல்லா இருக்கலாம். பட் இப்போதைக்கு ஐமேக்ஸ் நம்ம சென்டர் லுக்கை பார்த்து போட்டு இந்த படத்தை அடிச்சுட்டு இருக்காங்க. இந்த படமும் எத்தனைக்கா பிரேவ் நியூ வேர்ல்டு மாதிரியே படுத்துறோம் அப்படின்னு இப்போதைக்கு எக்கச்சக்கமான ரிவ்யூ போயிட்டு இருக்கு. பட் எனக்கு நம்பிக்கை இருக்கு தண்டர் போல்ட்ஸ் நிச்சயமா வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட் கொடுக்கும்னு. ஏன்னா இது ஒரு முக்கியமாக வச்சுதான் இருக்கும். சப்போஸ் இது ஃப்ளாப் ஆச்சுன்னா மார்வல் உண்மையிலே காலி. அண்ட் அதே மாதிரி இப்போதைக்கு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அதோட ஷூட்டிங்குமே ஏப்ரல் மாதம் நடக்க போதா இப்போதைக்கு அஃபிஷியலாக நம்ம ரூசோவே ஒரு இன்டர்வியூ ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் சீக்கிரமே எக்கச்சக்கமான அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கானி அவெஞ்சர்ஸ் பார்க்க போகிறீங்க. இது கொஞ்சம் சீக்கிரம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். கொஞ்சம் சீக்கிரமே எடுக்கிறாங்க. பட் நிச்சயமாக உண்மையிலே ஆசமாக பண்ணியானும் எனக்கு ஃபுல்லாக 100% எனக்கு ரூசோ நம்பிக்கை இருக்குது. அவங்க நிச்சயம் இந்த படத்தை ஆசமாக எடுத்து கொடுத்துருவாங்க. கன்ஃபார்ம் நம்பிக்கை இருக்கு. நிச்சயமாக எடுத்துருவோம் நினைக்கிறேன். நம்ம எக்கச்சக்கமான அவெஞ்சர்ஸ் நீங்கள் சீக்கிரமே எதிர்பார்க்கலாம். நம்ம அப்படியே நம்ம டிசி பக்கம் போனோம்னா ஒரு குட் நியூஸ் ஒரு பேட் நியூஸ். இப்போதைக்கு நம்ம டிசியூவில் 3 அஃபிஷியலாக அனிமேஷன் ப்ராஜெக்ட் அவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மை அட்வென்ச்சர் வித் கிரீன் லேண்டன் இது ப்ரோஃபுல்லாகவே நம்ம ஜெசிகா க்ரூஸ் அப்போ சொல்ல போகிற ஒரு கேரக்டர் விஷயமே இருக்க போதா. அவங்க ஹைஸ்கூலில் படிக்கிற மாதிரியும் ஸ்பேஸ்லேருந்து ஒரு லேண்டன் ட்ரிங்க் கீழே விழுகிற மாதிரியும் அதை எடுத்து போட்டு அவங்க லைஃப் எப்படி மாறுது அப்படின்னு இந்த கதை இருக்க போது இப்போதைக்கு ஒரு குட்டியாக கொடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் ஸ்டார் ஃபயர் இது ஒரு சிம்பிளான ஒரு ஆர்ஜின் ஸ்டோரி இருக்க போதான். நம்ம ஸ்டோரி எப்படி வந்து இருக்காங்க. அண்ட் அவங்க பிளான்ட் தாமரன் அப்போ சொல்ல போகிற அந்த பிளான்ட் வந்து எஸ்கேப் ஆகிடுவாங்களாம். எஸ்கேப் ஆகி அந்த ஸ்பேஸ் அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி படம் ப்ரொஃபைல் இருக்க போதான். ஸோ நம்ம டிசியோட ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோஷன் இந்த சீரீஸில் பார்க்கலாம்.
அண்ட் சூப்பர் பவர்ஸ் ஆக்சுவலி ஒரு ஸ்கூல் ஆஃப் ஹீரோஸ். நம்ம லைட்னிங், ஃப்ளாஷ், பிளாஸ்டிக் மேன், அக்வாகல், கில்லட்டன் அண்ட் இவங்க எல்லாருமே ஒரு ஸ்கூல்ல படிக்கிற மாதிரியோ அவங்க பவர் அவங்க லெவல் பண்ற மாதிரியோ இவர் குருவை வரப்போது நம்ம மார்ஷின் இன்வேனட்டாரா. ஸோ இவங்க இதுவே கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ மொத்தமாக 3 பிச்சு கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ நிச்சயமா இதெல்லாம் ஆசமாக இருக்க போகுது. பட் இது டிசியூல வருமா வராதான் தெரியல. பட் நம்ம ஜேம்ஸ் க்ரூஸ் சொல்லியிருக்காரு நிச்சயமா எல்லா விதமான அனிமேஷன் ஷோஸ் அண்ட் மூவிஸ் எல்லாமே இன்டர் கனெக்ட். ஸோ பாசிபிள் 3மே கனெக்ட் ஆகலாம் நினைக்கிறேன். அண்ட் நம்ம ஒரு பேட் நியூஸ், இப்போதைக்கு ஒண்டர் உமன் கேமை அவங்க அஃபிஷியலாக கேன்சல் பண்ணிட்டாங்க. ஆமாம் கைஸ், இப்போதைக்கு மோனலித் அப்படின்னு சொல்ல போகிற ஒரு மிகப்பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து அவங்க ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுமே கேன்சல் பண்ணப்பட்டுச்சு. ஸோ கடைசி வரைக்கும் நீங்கள் நெமெசிஸை பார்க்கவே முடியாது. நான் வந்து ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். ஏன்னா ஒன்றரை மணி தான் அந்த நெமெசிஸ் இது கொண்டு தான் இருந்துச்சு. பட் இப்போதைக்கு அதையுமே தூக்கிட்டாங்க. ஸோ உண்மையிலேயும் மன வருத்தமாக இருக்குது. ஸோ பார்ப்போம் என்னதான் பண்ண போகிறாங்கன்னு. அண்ட் நம்ம ஜேம்ஸ் விட்கன்ஸ் அவர் தான் இப்போதைக்கு கிளேவர்ஸ் பார்த்து அவர் பண்ண போகிறாரு. இதுவுமே ஒரு ஆஃப்டர் நியூஸ் தான். ஸோ இந்த டேட்டோட நீங்கள் பழைய நியூஸ் எடுத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான 6 நிமிஷம் பண்ணியிருக்காரு. ஸோ நிச்சயமாக இந்த படமும் 6 அமையலாம். இதை நம்ம டிசியோட மிகப்பெரிய ஒரு பிக் பாயிட்டே. ஏன்னா நம்ம டிசி வந்து எல்லா விதமான ஜானருமே அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறாங்க. ஹாரர், சைஃபை, சயின்ஸ்லேருந்து எல்லா விதமான இந்த ஜானருமே அவங்க தொட்டு பார்க்க போகிறாங்க. அந்த வகையில் ஃபஸ்ட்டு ஜானராக நம்ம ஹாரர் ஜானர் பார்க்க போகிறோம். நம்ம கிளேஃபர்ஸ் வர போகிறாரு. இப்போ படம் எப்படி நம்ம பொது பார்க்கலாம் மைஸ். இதோட டிசைன் முடியுது. அப்போ நம்ம ஆயில் பார்க்க போனோம்னா நம்ம பேரமௌண்ட் இப்போதைக்கு டீனேஜ் மியூட்டன்ட் நிஞ்சா டெரஸை வச்சு ஒரு படம் எடுக்க போகிறாங்க. த லாஸ்ட் ரோயின். இது லைவ் வரப்போதான் ஃபஸ்ட்டு ஒரு மூவியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. பட் தெரில, இவர் சூப்பர் காமிக்ஸ் பண்ணிப்பாரு. காமிக்கில் வேற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கோம். அதே சொல்லி அவங்க அடாப்ட் பண்ண போதான் தெரில. பட் இந்த மூவி வந்து இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. நீங்கள் த லாஸ்ட் ரோயினை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அண்ட் நம்ம தேசிய ஆக்டர்ஸ் தெரிஞ்சிருக்கோம். நம்ம சுதிர் பாய் வந்து த பாய்ஸ் சீசன் 5 வந்து கன்ஃபார்ம் வரப்போகிறாரா, ரிசல்ட் தர போகிறாராம். அதான் வந்து இந்த பாய்ஸோட லாஸ்ட்டு சீசனாக இருக்க போகுது. அதில் நம்ம பேக்லெஸ் நம்ம சுதிர்பையா இதனாக போகிறாரு. உண்மையிலே ஆசமாக இருக்க போகுது. அப்பா ஸ்பைனும் வரப்போதா இல்லை அப்பா அப்போ சேர்ந்து பிச்சில் போட்டு விதிக்க போகிறாங்க. நம்ம பொதுவாக பார்க்கலாம் கைஸ். நம்ம ஜான் லிப்டோ யார் கேட்டிங்கன்னா நம்ம டம்பிள்டோர், நம்ம சைல்டோட ஃபேமஸ் ஆக்கின ஒரு மிகப்பெரிய கேரக்டர் டம்பிள்டோர். இப்போதைக்கு அந்த கேரக்டர் ஹாரி பாட்டர் சீசனுக்காக அமைக்கப்பட்ட டம்பிள்டோர் அதே ஆக்டர் தான் திரும்பியுமே ஹாரி பாட்டரோட ஒரு நியூ சீரீஸ் அதுலேயுமே அவர் நடிக்க போகிறாராம். இது ஃபுல்லாக ரீபூட்டு தான். பட் அந்த சீசன்லையுமே நம்ம இதே டபுள் தான் ஆட் பண்ண போகிறாராம். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதை என்னோட லாஸ்ட்டு படமாக இருக்க போது, நான் என்னோட லைஃப்பை ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டேன். என்னோட மிகப்பெரிய கரியரை ஹாரி பாட்டர் தான். அந்த வகையில் என்னோட வாழ்க்கையுமே இந்த தெல்ல முடிக்கிறவங்க சொல்லிட்டு கடைசியாக அவர் ஹாரி பாட்டர்ஸ்க்கு அவர் ஓகே பண்ணியிருக்காரு. அவரோட வயசு 80. யோசிச்சு பாருங்க. அவருமே இப்போதைக்கு வரப்போறாரு. நிச்சயமாக இவருக்கான நம்ம ஹாரி பாட்டர்ஸ் நான் பார்த்தே தீருவாங்க. அண்ட் அட் லாஸ்ட் நியூஸ், இந்த அவதார் லாஸ்ட் ஆர்பன் நினச்சி பார்த்துருக்க நம்ம நெட்டில் போட்டுருப்பாங்க. அதோட ப்ரீக்வல் சீரிஸ் இப்போதைக்கு வரப்போதான் த 7 ஹெவன்ஸ் அப்போ சொல்ல போகிற ஒரு டைட்டிலோட வரப்போதான். நிச்சயமாக என்ன இதை மிஷன் பண்ணுறாங்கன்னு தெரியல. பாசிபிளி இந்த மிகப்பெரிய இந்த கிளான வாரம் இருக்குதான். பட் இது வந்து இப்போதைக்கு ப்ரொடக்ஷனில் இருக்குது. இன்னைக்கோட பண்ணுறாங்க. நிச்சயமாக இங்கே இன்னைக்கு எதிர்பார்க்கலாம். சின்ன வயசில் அதை ரொம்ப பார்த்து என்ஜாய் பண்ண வச்சிட்டோம். நிச்சயமாக சரி வரப்போகுது. அதுக்கு ஒரு ப்ரீக்வல் நிச்சயமாக வரப்போகுதுன்னா உண்மையிலே ஹாப்பி கைஸ். இது இந்த வாரத்தோட ஒரு மிகப்பெரிய அப்டேட்ஸ். இதில் உங்களுக்கு பிடிச்சா பேசுங்க, பிடிக்க பேசுங்க, கிளியராக பண்ணுங்க. அண்ட் நான் ஏதாச்சும் விஷயம் மிஸ் பண்ணால் மறக்காமல் கிளியராக பண்ணுங்க. அப்போ தான் மற்றவங்க தெரிஞ்சுக்க முடியும் கைஸ். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் இட் அண்ட் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்க. நான் ஒரு அடுத்த ஆசனை பார்க்குறேன். அண்ட் தென் பாய்.